எல்லாம் கலக்கி இலக்கியம் இலக்கியம் நம்மையெல்லாம் கலக்கி என்ன எப்படி தொடங்குவது இது காலகட்டம் வந்து உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி காலகட்டம் அதை எடுத்து உதயநிதிங்கிறாரு கோபாலசாமி நாங்கள் ஆரோக்கியசாமியை பற்றி பேசுகிறோம் பேசிட்டு மிஸ்லாம் வைக்கக்கூடாது பாதிச்சிருக்கு அருமையான மாலை நமக்கு வடக்கே ஓடுகின்ற காவியம் இந்த மன்றத்தின் உள்ளே இசைக்குருவியாக அந்த பாடுகின்ற காவியம் யார் சரி அவர் எனக்கு திருமண வரவேற்பு போன மாதிரி மாசம் நிகழ்ச்சி வேலைக்கே ஒதுக்க ராமராஜ் காத்தலி ஒரு அருமையான மாப்பிள்ளையை பார்த்து சரி செய்ய அதை வைக்க மட்டும் புத்தரப்படுது பின்னி எடுத்த கடலுக்கு ஐயா முதல்ல உங்களுக்கு வணக்கம் வரவேற்புரையாற்றிய தம்பி வழக்கறிஞர் கோபாலசாமி வணக்கம் சந்திக்கின்ற அத்தனை அன்புகள் தம்பி வெங்கடாசன் இருக்காங்க எப்பவும் கமிஷன் சிறாய கழகத்தின் அத்துணை அன்பு உள்ளது அனைவரையும் வல்லவாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய அழகாக எடுத்துக்கொண்டிருக்கின்றாரு விரைவு செய்தியாளர் பாபு அவர்களை அம்மா 2-3 நாட்களுக்கு முன்னாடி தான் பேசினாங்க ஐயா நீங்களாம் வரணும் தலைமையை இருக்க வேண்டும் நான் சொன்னேன் அம்மா விட்டுருங்க வேற ஒரு நிகழ்வு இடையில நீங்கள் வந்தால் சிறப்பாக ஏன்னா காலையில் வந்து சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரியிலே அவர்களை பற்றி பேசுகிறாங்க அது முடித்தவுடன் அவர்களுடைய தொடர்ந்து நீங்கள் நடத்த சரி அப்படின்னு கேட்டேம்மா ஒரு 6 மணி நேரம் நீங்கள் வந்துட்டு தலையை மட்டும் காமிட்டு போங்க நல்ல சதீஷ் அழகாக எனக்கு அமைச்சர் வந்து விட்டால் ராது வந்தாலும் கை தட்டுனா அப்படியே போயிடலான்னு நினைச்சேன் இப்போ என்ன ஒரு சிறப்புனா போட்டு அழைப்பதில் போட்டு யார் ஒரு அமைச்சர் மட்டும்தான் வரிசையாக ஐயா நூல் என்ன வரல திருக்குறள் பத்மஸ்ரீ ஐயா வரவில்லை மற்ற இடத்துல எல்லாம் அமைச்சர் வர மாட்டதே வந்துருவாங்க இது தமிழ் அமைச்சர் அவர்களும் பேசக்கூடிய அனுபவம் இருக்கிறார் ஏன்னா இந்த காலகட்டத்தில் போக்குவரத்து நெரிசல் அதுதான் அந்த வேலை நம்ம படிக்க இதெல்லாம் வயதை மூத்தவர் வரப்போகிறது அத்தனை அனுபவங்களை ஒரு நல்ல ஒரு மாபெரும் ஒரு தமிழ் பண்பாளர் அரசியல்வாதி அனுபவம் அம்மா சொன்னாங்க அவங்க பழகியதான் நீங்கள் வந்து நல்லா இருக்குங்க எங்களுக்கு அம்மா வந்து சமீபத்தில் தான் பழகம் ஒரு 5-6 ஆண்டு அதற்கு முன்னர் காலகட்டம் என் தந்தையாரோட நெருங்கிய நட்பு ஏன்னா என் தந்தையார் அமைச்சராக இருந்த காலத்திலே அப்படி ப்ளூனா ஏதாவது பண்ணுறதுக்கு ஒரு பக்கத்தில் தனுஷ் ஓடிட்டு வருவாங்க அந்த ப்ளூனா அமைச்சிருப்பாங்க அது வந்து எங்கள் வீட்டுக்கு வருவாங்க வந்து இறங்கி சொல்லியிருப்பாங்க நான் இப்போ கல்லூரியும் பள்ளியும் படித்திருக்கிற காலம் அதோட நான் ஓரமாக அந்த ரூமாவை நிறுத்திட்டு ஒரு பெரிய சீட் எடுத்து லைஃப் உடனே எங்கள் தந்தை போதும் ஆசா என்ன தலையை செய்வீங்க அப்படின்பாங்க இல்லை நான் உங்களை பார்க்க வரும்போது எப்படி வர வேண்டும் என்று அதை அளவு வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது எனக்கு தெரியாது. ஏன்னா அவர்களெல்லாம் பேசுவார்கள். ஒரு அருமையான அன்பு நிறைய என் தந்தையாரோடு அவர்கள் பயணித்து நீண்ட காலம் அந்த தமிழ் பணியை மாற்றினார்கள். அதனால் அந்த இலக்கியம் கிறிஸ்துவ இலக்கியத்தையும் அவர்கள் ஈடுபாடு உண்டு. அதிலையும் அவர்கள் அந்த வளர்ச்சியை செய்தார்கள். அவர்கள் 2 பக்கம் இருப்பார்கள்.
அந்த சர்ச்சி சார்ந்த அந்த அன்பு அந்த தமிழ் அன்போடு சேர்ந்து தன் வாழ்நாள் முழுவதும் பயணித்தவர்கள் தான் நமது மதிப்புரிய அன்புக்குரிய ஆஷா என்று எல்லாரும் அழகாக அழைக்கப்பட்ட ஆதிகிருஷ்ணன். அவர் நிறைய செய்திருக்கிறார். எனக்கு வரலாற்று அவங்க வந்து நிறைய அவருடைய காலகட்டத்திலே அவர் எம்ஜிஆர் அம்மையார் ஜெயலலிதா காலத்திலே அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தால் எப்படி செயல்பட்டிருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது ஒன்று நடக்காது. இவங்களை ஏமாத்திடலாம், அந்த அம்மாவை ஏமாற்றிருக்காங்க. அப்ப இவரும் பணி இருக்கார். தொட்டால் ஷாக்கெட். அதனால தான் அவர் விலகியே இருந்து அந்த அரசு பணி மக்களுக்கான பணி வச்சு பல பணிகளை செய்து அருமையாக அதாவது நல்ல பேரோடு வாழ்ந்த ஒரு பெரிய பெருமகன் அரசியலிலே இருந்து கொண்டு எல்லோரால் பாராட்டப்பட்ட ஒரு மாபெரும் அன்பு உள்ளம். அதுதான் சொல்லணும். பழகுவதற்கு இறுதியாகவும் யார் வேணாலும் போய் பார்க்கலாம். அந்த புரோட்டோகால்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்காது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் பார்க்கணும். போயிட்டு கூப்பிட்டாலும் இறங்கிடுவாங்க. ஆனால் வாங்க ஆசாடுன்னா டக்குன்னு இறங்கிடுவாங்க. அந்த மாதிரி எல்லோரும் பயணித்த ஒரு அன்பு உள்ளம். அவரை நினைத்து அம்மாவை பாராட்டணும். அவர் தமிழ் கோபால்சாமியை பேச அவர்கள் விட்டு சென்ற பணிகளெல்லாம் அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னமோ அவருடைய பார்த்தா ஒரு 26 வயது போல இருக்கிறது. இந்த சிறா இலக்கியங்களிலே ஓடிக்கொண்டே இருப்பவர் அவர் தான் சிறா. அவர் சிறா. நான் வந்ததுக்கு சிசி கேமரா பார்த்துட்டு இருக்கேன். நான் 5 மணிக்கெலாம் வந்துருக்கேன். என்னை அழைப்பதற்காக உதவ வராங்க. அப்புறம் அந்த அப்புறம் அவர்களுக்காக வராங்க. அவங்க டீ சாப்பிட்டீங்களா, காஃபி சாப்பிட்டீங்களா, எத்தனை முறை அலைய வேண்டியவர்கள் உள்ள இவர்கள் மனைவி ரெண்டு அமர்ந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு உண்மையிலே இறைவன் கொடுத்தவர். புத்தக சங்கத்தை சேர்ந்த அன்புக்குரிய தலைமை ஆசிரியர் இருக்கின்றார்கள். எல்லா ஒரு அருமையான எளிமையான ஒரு நல்லவர்கள் நான் நினைக்கிறோம். அவர் செய்ததெல்லாம் போட்டு அதுதான் நான் வாழ்ந்த வகை. அப்துல் கலாம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். எப்போது சிறந்த மாணவர்கள் அழைக்கப்படுகின்றார் என்றால், நீ படித்த பள்ளியிலே உன்னை சிறப்பு விருந்தினராக அழைக்கின்றார்கள் என்றால் இவர் சிறந்த மாணவர்கள். எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே பாருங்க அவங்க நினைவுகளை ஒரு சிறப்பான உண்மையில பாருங்க 26 தேதியும் 26 வருடமும் 26 அமர்ந்திருக்கிறது 26 எல்லாரும் 26 இருக்கின்றன. உண்மையிலே எப்படினாலும் எடுத்துக்கலாம். அவர்கள் வசதி சேர்க்கிறார்கள். அந்த 26 காரணங்கள் எல்லாமே சிறப்பாக அமைந்திருக்கிறது. அந்த நல்ல நாளிலே அன்புக்குரியவர், பாசத்துக்குரியவர், பண்பாளர், நல்ல மாமனிதர். மாமனிதரை இந்த நேரத்தில் போற்றுவோம், வணங்குவோம். அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்கிற தலைமை வந்து என்னை காப்பாற்றிய தாமோதரன் அவர் பேரு ஓடிக்கொள்ள தாமதமாக ஒரு நாமக்கல்லில் இருந்து ஓடி விடுகிறார். ஆகவே தாமோதரன் அதனுடைய ஷஃபி அவர்கள் அமைதியாக எல்லா மன்றத்தோடு தொடர்பு கொண்டாங்க. பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பணி செய்து கொண்டிருக்கின்றார். அந்த அன்பு
கொஞ்ச நேரத்தில் இடி மழை பெய்கிற மாதிரி உட்காந்து அது அவர் சொன்னது கரெக்டாக தான் இருக்குங்க. எது கணேசன் எது கணேசன், கோபாலசாமி, விஜயலட்சுமி எல்லாம் வந்தாங்க. மாபெரும் கூட்டணியாக இருக்கிறது. யார் யாருக்கு செயல்பாடு எதிர்பார்க்கிறது நீங்கள் எல்லோரும் கை கொடுத்து நிற்கிறீங்க. காரணம் ஆசை. எல்லாத்தையும் காரணம் ஸ்ரீலா. ஆனால் இவருக்கு ஒரு சிரமம்னா அவருக்கு ஒரு சிரமம் எப்படின்னு சொல்லணும். இவர் முன்னாடி பாரதி என்று சொன்னார் என்று நாம் எல்லாம் மனது எனக்கு ஒன்றுமே பிடிக்காது. என் பையன் கேட்ட போனது உண்மையிலே அழகாக அமைந்த கூட்டம். ஆனால் சேர்ந்த கூட்டம் நீ சிரிச்சுக்கிட்டே ஒன்று கேட்கறது தான் எனக்கு தெரியாது. ஒரு அருமையான நாள், நல்ல நாளிலே மீண்டும் ஒரு முறை அவரை சிந்திப்போம், அவர் வழி காப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன்.